பொண்ணை பெத்தவ பிள்ளைகளையும் புருஷனையும் விட்டுட்டு ஓடிவிட்டா. பொண்ணோட அம்மா ஓடி போனவளா? உன் தங்கச்சி என் மாவன் தலையில அநியாயமா கட்ட பாக்குறீங்களோ? உங்க அம்மா ஒரு ஓடுகாலி. அவ பெத்தவ அவளை மாதிரி ஓடி போகாதுன்னு என்ன உத்தரவாதம்? அண்ணாச்சி என்னடே? அண்ணே அந்த இருக்கு. சம்முவா இல்ல இல்ல வாடே. ஏ சம்முவா வா வா, பாத்து வா பாத்து வா. சம்முவா அண்ணே சம்முவா அண்ணே 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 என்னண்ணே இது? என்னடே நீ? ராத்திரி முழுக்க உன்னை காணலன்னு ஊர் பூரா தேடிக்கிட்டு கிடக்கும். நீ என்னன்னா எங்க வந்து படுத்து கிடக்க? ஏண்டே இப்படி பண்ணலாமாடே? உனக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு எல்லாரும் பதறி போய் கிடக்கும். என்னன்னாச்சு? செத்து போயிடுன்னு யோசிச்சிலோ? சாவறதா இருந்தா நான் என் அம்மா எங்களை விட்டு போனப்பவே செத்துருக்கணும். சம்முவா வாழவும் முடியாம சாகவும் முடியாம எங்களை ஒரு நரகத்துல தள்ளிட்டு போயிட்டாச்சு. எடே அம்மாடே. அம்மா பெரிய அம்மா இப்படி விட்டுட்டு போனவா அம்மையா? அவளால தானே இப்படி நடக்கு. அண்ணே அந்த ஈன பயிலுவ கரெக்டானவனே விடுனே. அவனுக்கு தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போறானுனா, அதுக்காக நீ எதுக்குண்ணே வீட்டுக்கு வராம இங்கே கிடக்குற? நான் எதை நடக்கூடாதுன்னு பயந்தனோ இப்போ அதுவே நடந்து பிடிச்சு. இத்தனை வருஷம் ஆறி இருந்த பொண்ணுல நெருப்பள்ளி போட்டு விட்டானுல. என் தங்கச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் அவனுங்களே அம்மை மாதிரி தான் இருப்பான். அவன் மண்டைக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நடந்ததுக்கு இவளுக்கு என்ன அண்ணாச்சி பண்ணுவாளுங்க? இடே கோட்டிக்கார பையல, நடந்ததையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு கிடக்க. ஊருக்காரனுங்க துப்பிட்டு போன நெருப்பை உன்னாலேயே தாங்க முடியலையே. அந்த சின்ன பிள்ளைங்க எப்படி தாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாமடே. தப்புடே தப்பு. முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போடே. போய் அதுங்களுக்கு ஆறுதல் சொல்லுடே. பார்த்து பார்த்து அதுங்களுக்கு செஞ்சா மட்டும் அண்ணன் ஆயிட முடியாதுடே. கஷ்டம் வரும்போது கவலைப்படாத பிள்ளைகளா அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லணும். புரியுதாடே? அதை விட்டுவிட்டு கிளம்புடே. அப்பா முருகா, என் பிள்ளைகளை ஒத்தையில விட்டுட்டு வந்து தப்பு தான் சாமி. என்னை மன்னிச்சிருப்போம். போடே. அண்ணே வாணே. முடியலப்பா. எவன் போய் சனியனை கூப்பிட்டது? அவன் வந்த இடம் விளங்குமால. அவன் கால் பட்டாலே கரைகிடும்ல. வந்தான், வேலையை சிறப்பா செஞ்சான், போயிட்டான். என்ன
உன் அண்ணன் குடும்பத்தை பத்தி சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வரத்தோட்டியே. விரலுக்கேத்த வீக்க வேணும்ட்டியே. கொஞ்சமாவா ஆடுனா உன் அண்ணம்மாவே. பந்தல்ல போடுதாவலாம், ஊரை கூட்டுதாவலாம். இவன் என்ன திருவிழாவா நடத்துதான்? அந்த தடாபுடல்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன் அம்மே எங்கடேன்னு கேட்டான்ல ஒத்தேன். இப்ப எங்கன்னு கொண்டு போய் மூஞ்சிய வச்சுக்குவான். என் மவளுக்கு நான் நிச்சயம் பண்ணதும் இவர் போட்டிக்கு அவர் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணுதாரோ. இப்ப சிரிப்பா சிரிச்சு போச்சு இல்ல பொழப்பு. அவன் ஏங்க உங்களோட போட்டி போடுதான்? பாவங்க அந்த பிள்ளைங்க ஒரு நல்லது நடக்கணும்னு தான் பாடுபடுதான். இப்படி ஆயிப்போச்சு. அவன் கிடைக்கிற கிடைக்கி அவனுக்கு வாத்தியார் சம்பந்தம் கேக்குதோ. பஸ் ஸ்டாண்ட்ல சர்பத் கடை வச்சிருக்கிற சிதம்பரம் ரத்னாவை கேட்டான்ல. ஒழுங்கா கட்டி கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி. அவன் படிக்கலன்னு வேணான்னு சொன்னான் இல்லாட்டி. ஏட்டி படிப்புல என்னட்டி இருக்கு? எல்லாரும் உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாங்கல்ல. என்ன எடக்கு பண்ணிட்டீங்களோ? உன் அம்மை குறுக்க உடைச்சா எல்லாம் சரியாயிடும். 50-100 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அம்புட்டும் வீணா போச்சு. தூரத்தான் போடணும். ஏன் ஒரு 4-5 ஏனத்துல அள்ளிட்டு வர வேண்டியதானே? சொல்லி வைட்டி அவன்கிட்ட. இவன் என்னதான் சீவி சிங்காரிச்சாலும் அவன் நெத்தில எழுதி ஒட்டியிருக்க. ஓடி போனவ பெத்த பிள்ளைகன்னு. அத யாராலும் அழிக்க முடியாது. ஏங்க எப்பவோ நடந்த கதையை இப்ப எதுக்கு பேசுதீங்க? நான் எங்கடி பேசுதேன்? ஊரே பேசுதே. இப்போ சண்முகம் என்னப்பா பண்ணுவேன்? என்னவோ பண்ணுதான். நமக்கு என்ன, அது அவன் பாடு. வாட்டி ஏடி என்ன ஏன் முன்னாடியும் அண்ணன் மௌன ஒரு ஆளாக்கிடலான்னு பாக்குதே. இந்த 4 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடியறதுக்குள்ள அவன் இன்னும் எப்படியெல்லாம் சீரழிய போறான்னு பாரு. இவர் ஏமா இப்படி இருக்காரு? அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏய் சத்தம் போடாதடி, அவரு உன் அப்பா. அதனால்தான் அமைதியா இருக்கேன். இல்லன்னா முருகா, நீதான்ப்பா சம்முவ பையில காப்பாத்தணும். ரத்னா, இல்ல ரத்னா அண்ணே. இப்ப என்னாச்சு? அழுது கிடைக்கீங்க? இல்ல என்னன்னு கேட்கல. அழாதன்னு சொல்றோம்ல. இல்லை எதுக்கு அழுகன்னு கேட்க? இல்லை அழாதுல, நான் சொல்லுதோம்ல. இப்ப எதுக்கு அழுத? இப்ப எதுக்கு அழுவாதலா? இப்படி ஆயிப்போச்சு. என்ன ஆயிப்போச்சு? உன்னை கட்டிக்க அந்த பையனுக்கு கொடுப்பனே இல்லலா, அவ்வளவுதே. என் தங்கச்சி தங்கம்ல, அந்த பையன் தானே அதுக்கு அழுவுன. நீ எதுக்கு அதுக்கு அழுவுத? அழுவுறது நிப்பாட்ல, சொல்லுதம்ல. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே அசிங்கப்படுத்திட்டானு வள. இல்ல கோடிகாரி, அவன் என்ன நம்மள அசிங்கப்படுத்துறது? அவனுக்கு சின்ன புத்தியை காட்டி அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டானுங்க. நல்ல வேலை இப்போ அந்த அசிங்கம் பிடிச்சவங்க யாரும் நமக்கு தெரிஞ்சு போச்சுல. அந்த முருகன் தான் நம்மளை காப்பாத்துனது. என்னல பாக்கிய? இப்ப சரி கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு அவளை கொண்டு போய் அவன் வீட்டுல வச்சதுன்னு சொல்லி காட்டினா
நாளைக்கு கஷ்டப்பட போறது யாரு? இவன் தானல. நல்லது பண்ணடா முருகன், பெரிய கோயிலுக்கு போய் பெரிய துளசி மாலையா வாங்கி சாத்துரும்ல. ஏலே என்ன பாக்கிய? உனக்கு கஷ்டமா இல்லையா அண்ணன்? சத்தியமா இல்லல, சத்தியமா இல்ல. அம்மைய பத்தி சொன்னப்ப உனக்கு அழுவ வந்துச்சு தானே? ஏலே எப்போ காணாம போனவளுக்கு நான் எதுக்குல அழுவுனேன்? என் புள்ள மனசை நோவடிச்சு விட்டானுல, அதுதான் எனக்கு. மருதாணில வச்சு அலங்காரம் பண்ணி சபைக்கு வந்த நின்னவள அழ வச்சுட்டானுல, பிள்ளைய அழ வச்சுட்டானுல, அழ வச்சுட்டானுல. பாருங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாதால எனக்கு கஷ்டம். வேற எந்த மவனை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. புரியுதா? வரல வாய் பேசிட்டு போன ஒவ்வொருத்தனும் ஆச்சரியப்படுற மாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பல. இத செய்யலன்னா சண்முகம் இல்ல. ஒரு வாத்தியார் மாவனை பெத்துட்டு என்னெல்லாம் பேசின வாத்தகாரி, என் சொத்த பூரா வித்தாச்சு. உனக்கு ஒரு கலெக்டர் மாப்பிள்ள கட்டி வைக்கிறாங்க, அப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறான்னு பாக்க. 6 பேர் தான். நாம நம்மளை பத்தி என்ன நினைக்க, அதால முக்கியம். புரியுதால? இலகனே சாப்பிட்ட நீ? வீரா என்ன எதுக்கி சாப்பிட்டீங்களா? சாப்பாடும் மேந்து போச்சுன்னு யாரும் சாப்பிடல. என்ன சாப்பிடலையா? இல்ல சாப்பாடுல என்னாச்சு? கெட்டு போச்சா? இல்லன்னு சூடு பண்ணி மூடி வச்சிருக்கேன். இல்ல வீரா, நீ இந்த வெட்டுக்கிளி பையனுக்கு போன் அடிச்சு அம்புட்டியும் போம கொடுத்து அனுப்பி சொல்லு. இந்த சில்லற பையனுங்களா சாப்பிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நொட்டா சொல்லுவானுவ. அங்க இருக்க புள்ள இல்லாத இதெல்லாம் வயிறாக சாப்பிட்டு உங்களை வாழ்த்தும்ல. முதல்ல போன் அடிச்சு அவனுக்கு சொல்லல. சரிண்ணே. இல்ல சிக்கே அண்ணா மொத்தமா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உருண்டை பிடிச்சு கொடுல. சரிண்ணே. அதாதுல போல போய் கொண்டு வா. ஏய் ஒண்ணு இல்ல சொல்லுதம்ல, அண்ணன் இருக்கல எல்லாம் பாத்துக்கிட்டேன். அண்ணே
இல்ல கனி அண்ணே அண்ணே என்னமோ அழாதடாமோ அழாதன்றம்லா அந்த கிழவி பத்தி அவனுக்கு தெரியும்லட்டி என்னாலதான் அக்காவோட நிச்சயம் நின்னு போச்சுன்னு சொல்லுதானே ஒரு கூறு கட்டுவா இல்ல நீ தங்க கொட்டிலா இல்ல இது ஞாபகம் வச்சுக்க நீ வந்த போறவ தானே இந்த அண்ணன் நிமிர்ந்து நின்னது அது வரைக்கும் சோத்துக்கு சிங்கடிச்சுட்டுல இருந்தா நீ பச்சை புள்ளைய இந்த வீட்டுல வந்து தவழ ஆரம்பிச்ச போறவ தானே தவிட்டு போனலாம் தங்கமாச்சு நெசமாவான்னு சொல்லுத இல்லே என்னல சந்தேகமா கேட்க இல்லே இந்த வீட்டுக்கு கிடைச்ச மகாலட்சுமில என்னமோ அவ என்ன ஏசுனாலும் நான் தாங்கிக்கிடுவேன்னு ஆனா அவங்க நான் உன் தங்கச்சி இல்லைன்னு சொல்லுதானே அதுதான் என்னால தாங்கிக்க முடியலன்னு நீ என் தங்கச்சி இல்லைன்னு சொல்ல அவ யாரு நீ என் தங்கமான தங்கச்சி இல்ல 4 பேர்ல நீ தானே அண்ணனுக்கு உசுரு நீ தானே எனக்கு செல்லாம் அதுவும் தெரியாதானே என்னமோ என்ன பெத்தவ ஏன் என்ன வீசிட்டு போயிட்டா அந்த முருகனுக்கு நீ இந்த வீட்டுல தான் வளரணும்னு ஆசைலா அதனாலதான் அவன் உன்னை இங்க அனுப்பியிருக்கா எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு குடும்பமா எல்லாரும் அன்னைக்கு கன்னியாகுமரி போயிருக்கோம் இவளுக்கெல்லாம் சூரிய உதயம் பார்க்கணும்னு காலையிலே கிளம்பிட்டாளுவ எல்லாம் கிளம்பி போற வழியில நீ கைய காலை உதச்சிக்கிட்டு அழுதுட்டு கிடக்க உன்னை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல பார்க்க மொசக்குட்டி மாதிரி இருந்த உன்னை அங்கனக்குள்ளே விட்டு போக மனசு இல்ல என்ன செய்யுதுன்னு புரியாம உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் நின்னா கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரவ ரோந்து போனவ யாரும் திரும்பி வரவே இல்லைண்ணா சுனாமி அடிச்சு கொத்து கொத்தா ஜனங்க செத்து போச்சு அன்னைக்கு மட்டும் நாங்க உன்னை பார்க்கலன்னு வச்சுக்க நாங்களும் கடலுக்கு போயிருப்போம் சுனாமி எங்களையும் கொண்டு போயிருக்கோம் ஆமாலே இந்த குடும்பம் இருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம் எங்களை காப்பாத்த வந்த சாமிலா நீ அண்ணா ஆச்சுங்களா அது காலையிலே கிளம்பிருச்சுன்னு நல்லது விசேஷத்துக்கு வர வேண்டியது மனசை நோவடிக்க வேண்டியது அப்ப சொல்லாம கொள்ளாம கிளம்பிட வேண்டியது இந்த கிளவிக்கு இதே வேலையா போச்சு முதல்ல வண்டி சாவி எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா அண்ணே என்னடே கொஞ்சம் இருண்ணே நானும் வந்துடுறேன் என்னண்ணே இல்லை ஒரு 4 நாளைக்கு பள்ளிக்கூடம் போவானாம்ல நான் அவன் சார்வாள கிட்ட பேசுதேன் ஒரு 4 நாள் லீவ் போட்டுக்க எதுக்குண்ணே அந்த பையல நீ வேலை செய்யற பள்ளிக்கூடத்துல வேலை செய்தான் அவன் மூஞ்சில முடிக்க உனக்கு சங்கடமா இருக்கும்ல நம்ம மூஞ்சில முழிக்க அவன் தானே சங்கடப்படணும் நமக்கு என்ன கிடக்குன
ஆமாண்ணே, வீரா சொல்லுறது சரிதான். போயிட்டு வரட்டோன்னு வீட்டுக்குள்ளே கிடந்து பொச முட்டிட்டு கிடக்குதுக்கு வெளியே போனா கொஞ்சமாச்சும் மனசு சரியாகும்ல. சரிலா, அப்ப நீ கிளம்பு. அண்ணாச்சி ஏலா சிக்கி, அது ஆறுன்னு பாரு. அண்ணாச்சி புரியல. அண்ணாச்சி இருக்கா அவளா? நான் அவளை பார்க்கணும். நீங்க முதல்ல எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? அண்ணா உங்க மேல கோவமா இருக்கு. பார்த்தா வம்பாயிரும். இடத்த காலி பண்ணுங்க. அண்ணாச்சி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஆர்லா, அண்ணா அது வந்து நான் வெங்கடேசன் வந்திருக்கேன். அட நில்லுங்க, சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. நான் சொல்ல சொல்ல கேட்காம